வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூன் 19ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 325ஆம் ஆண்டில் நைசின் கிறித்துவா விசுவாச அறிக்கை நைசியாவில், அதாவது இன்றைய துருக்கியில் முதலாவது பேரவையில் வெளியிடப்பட்டது. 1269ஆம் ஆண்டில் பிரான்சில் மஞ்சள் அடையாளம் இல்லாமல் பொதுவில் செல்லும் அனைத்து யூதர்களும் 10 வெள்ளி லிவ்ராக்கள் தண்டம் செலுத்த வேண்டும் என 9ஆம் லூயி மன்னர் கட்டளையிட்டார். 1586ஆம் ஆண்டில் வட அமெரிக்காவில் இங்கிலாந்தின் நிரந்தர குடியிருப்பை அமைப்பதில் தோல்வியடைந்ததை அடுத்து ஆங்கிலேய குடியேறிகள் ரோனாக் தீவில் இருந்து வெளியேறினர். 1862ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்க சட்டமன்றம் அமெரிக்க மாநிலங்களில் அடிமை முறையை தடை செய்தது. 1867ஆம் ஆண்டில் மெக்சிகோ பேரரசர் முதலாம் மேக்ஸ்மில்லியன் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். 1875ஆம் ஆண்டில் உதுமானிய பேரரசுக்கு எதிராக எர்சுகோவினா எழுச்சி ஆரம்பமானது. 1903ஆம் ஆண்டில் பொது வேலை நிறுத்தத்தை தூண்டியதற்காக பெனிட்டோ முசோலினி பெர்ன் நகரில் கைது செய்யப்பட்டார். 1910ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் வாஷிங்டனில் முதல் தடவையாக தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டது. 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் பிலிப்பைன் கடலில் போர் இடம்பெற்றது. 1953ஆம் ஆண்டில் பனிப்போரின் போது அமெரிக்காவின் அணு ஆயுத இரகசியங்களை சோவியத் ஒன்றியத்திற்கு வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு ஜூலியஸ் எத்தல் ரோசன்பர்க் என்ற யூத தம்பதிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 1961ஆம் ஆண்டில் குவைத் ஐக்கிய ராஜ்யத்திடம் இருந்து விடுதலையை அறிவித்தது. 1964ஆம் ஆண்டில் மனித உரிமைகள் சட்டம் அமெரிக்க மேலவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1985ஆம் ஆண்டில் மத்திய அமெரிக்க தொழிலாளர் புரட்சி கட்சி உறுப்பினர்கள் செல்வடார் படையினராக வேடமிட்டு ஜான் செல்வடாரில் சோனா ரோசா பகுதியை தாக்கியதில் 12 பேர் கொல்லப்பட்டனர். 1987ஆம் ஆண்டில் ஸ்பானியாவில் கடை தொகுதி ஒன்றில் எட்டா விடுதலை அமைப்பு போராளிகள் நடத்திய குண்டு தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்டனர். 1988ஆம் ஆண்டில் திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் வியட்நாமின் 117 மாவீரர்களுக்கு புனிதர் பட்டம் அளித்தார். 1990ஆம் ஆண்டில் ருசிய சோவியத் கூட்டு சோசலிச குடியரசின் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டில் ஹங்கேரியில் சோவியத் ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்தது. 2007ஆம் ஆண்டில் பாக்தாத்தில் அல் கிலானி பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் 78 பேர் கொல்லப்பட்டனர், 218 பேர் காயமடைந்தனர். 2009ஆம் ஆண்டில் வடமேற்கு பாகிஸ்தானில் தாலிபான்களுக்கு எதிரான ராக்கி நிசாத் இராணுவ நடவடிக்கை ஆரம்பமானது. 2012ஆம் ஆண்டில் விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்ச் லண்டனில் உள்ள ஈக்வடார் தூதரகத்தில் அரசியல் தஞ்சமடைந்தார். 2019இல் கைது செய்யப்படும் வரை அங்கேயே அவர் தங்கியிருந்தார். மேலும் ஜூன் 19ஆம் நாளானது ஹங்கேரி நாட்டில் விடுதலை தினமாகவும்
டிரினிடால் தொழிலாளர் நாளாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.